முருகனின் அருளைப் பெற தினமும் செய்ய வேண்டிய 7 விஷயங்கள். 1. காலையில் முருகனை நினைத்து நாளை தொடங்குங்கள். காலையில் கண் விழித்தவுடன் உடனே கைபேசியை பார்ப்பதற்கு முன் ஒரு சில நொடிகள் கண்களை மூடி முருகப்பெருமானை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். முருகா, இன்றைய நாளை நல்ல நாளாக மாற்றி அருள் புரிவாயாக என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பியுங்கள். 2. தினமும் சிறிது நேரமாவது முருகனின் நாமத்தை சொல்லுங்கள். ஓம் சரவணபவ, வேல் வேல் முருகா, வெற்றிவேல், வீரவேல் என்று உங்களுக்கு விருப்பமான முருகன் நாமத்தை 3. தினமும் விளக்கேற்றி வழிபடுங்கள். உங்களால் முடிந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி முருகனை வழிபடுங்கள். காலை அல்லது மாலை சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து முருகனின் திருவுருவத்தை பார்த்து பிரார்த்தனை செய்யுங்கள். பெரிய பூஜை செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. உண்மையான பக்தியுடன் செய்யப்படும் சிறிய வழிபாடும் நம் மனசில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். முருகா, என் குடும்பத்தையும் என்னையும் நல்ல வழியில் நடத்துவாயாக என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். 4. செவ்வாய் மற்றும் கிருத்திகை நாட்களில் சிறப்பு வழிபாடு. செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை போன்ற முருகனுடன் தொடர்புடைய நாட்களில் உங்களால் முடிந்த அளவு சிறப்பு வழிபாடு செய்யலாம். முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது, கந்த சஷ்டி கவசம் கேட்பது, திருப்புகழ் பாடல்களை கேட்பது அல்லது வீட்டிலேயே முருகனை நினைத்து அமைதியாக பிரார்த்தனை செய்வது, இவற்றில் உங்களுக்கு வசதியான ஒன்றை செய்யலாம். முக்கியமானது பக்தியும் நம்பிக்கையும். வழிபாட்டை பயத்தினால் செய்யாமல் அன்புடனும் நம்பிக்கையுடனும் செய்யுங்கள். 5. கோபம், பொறாமை, அகந்தையை குறைத்துக் கொள்ளுங்கள். 5வது விஷயம் மிகவும் முக்கியமானது. முருகனை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் நல்லதாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். அதிக கோபம், பொறாமை, அகந்தை, பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகள், இவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து குறைத்துக் கொள்ளுங்கள். இறைவனை வழிபடுவது என்பது கோவிலில் மட்டும் நடப்பது அல்ல. நாம் பிறரிடம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதும் மிகவும் முக்கியம். அதனால நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம். 6. தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஒருவருக்கு உணவு கொடுப்பது, தேவையான நேரத்தில் உதவி செய்வது, மனம் உடைந்த ஒருவரிடம் 2 நல்ல வார்த்தைகள் பேசுவது, இவையும் உதவிதான். உதவி செய்ய பெரிய பணம் தேவையில்லை. நம்மால் முடிந்த சிறிய உதவியையும் மனதார செய்யலாம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படும் நல்ல செயல் நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல மனநிலையை உருவாக்கும். அதனால முருகனை நினைத்து நல்லதை செய்வோம். 7. இரவு தூங்குவதற்கு முன் முருகனுக்கு நன்றி சொல்லுங்கள். கடைசி விஷயம், இரவு தூங்குவதற்கு முன் அந்த நாளை ஒரு முறை நினைத்து பாருங்கள். இன்று நமக்கு கிடைத்த நல்ல விஷயங்களுக்காக முருகனுக்கு நன்றி சொல்லுங்கள். பின்னர், முருகா, இன்று என்னுடன் இருந்ததற்கு நன்றி. நான் செய்த தவறுகளை மன்னித்து நாளை நல்ல வழியில் நடத்துவாயாக என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். நாளைய கவலைகளை எல்லாம் முருகனிடம் ஒப்படைத்துவிட்டு நம்பிக்கையுடன் உறங்குங்கள். ஏனென்றால் நமக்கு எல்லாவற்றிற்கும் உடனடி பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது. வேலவா முருகா, எங்களை நல்ல வழியில் நடத்துவாயாக. எங்கள் மனதில் இருக்கும் பயத்தையும் கவலையையும் நீக்குவாயாக. எங்கள் குடும்பத்தில் அமைதியும் அன்பும் நிறைந்திருக்க அருள் புரிவாயாக. எங்களுடைய நல்ல முயற்சிகளுக்கு துணையாக இருப்பாயாக. எங்களுக்கு மன வலிமையையும் நம்பிக்கையையும் தந்தருள்வாயாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் முருகனின் அருளை விரும்பும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். முருகனை நம்புகிறவர்கள் கமெண்டில் ஓம் சரவணபவ் என்று பதிவு செய்யுங்கள். இப்படிப்பட்ட ஆன்மீக வீடியோக்களுக்கு டிவோஷனல் தேவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வெற்றிவேல், வீரவேல்.